ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான டெசர்ட். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த டெலிஷியஸ் டெசர்ட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முட்டையை பீட் பண்ண பிறகு இதை ஒரு சைடாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். பால் கொதித்ததும் இதில் 1/2 கப் சர்க்கரை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர், அதாவது உப்பு இல்லாத வெண்ணெயை அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதும் நம்ம ரவையை சேர்த்துடலாம். நான் 1/4 கப் ரவா எடுத்திருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். மிதமான சூட்டில் இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ரவையை வறுக்க தேவையில்லை, அது அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நமக்கு ரவையை பார்த்தாலே தெரியும், அது நல்லா உப்பி வந்திருக்கும். பாருங்கள், ரவா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கேரமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது 1/2 கப் அளவு. கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட அளவு 4 டேபிள் ஸ்பூன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களோட கேரமலை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ், கரண்டி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். 2வது ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். சர்க்கரை சீக்கிரம் கட்டிடும், கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சர்க்கரை சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. சீக்கிரம் சர்க்கரையோட கலர் மாறி ஒரு அழகான தேன் கலர் வரும். இந்த மாதிரி தேன் கலருக்கு வந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நான் ஒரு வெண்ணெய் தடவி வச்ச மோல்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இந்த கேரமெல்லாம் ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம ஆற வச்ச ரவை கலவையை இந்த முட்டையில் சேர்த்துக்கோங்க. அட் அ டைம் எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவை கலவையை முட்டையில் ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை வேக வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த ரவை கலவையை கேரமலில் சேர்த்துடலாம். ஒரு அலுமினியம் பேப்பர் வச்சு இதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு நம்ம இதை தண்ணிக்குள்ளே வச்சு வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயை அது உள்ளே வச்சுடலாம். இதை லேசாக மூடி வச்சா போதும். ஒரு 35 நிமிஷம்
லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு கத்தியை விட்டு பார்த்தோம்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம புட்டிங் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். வெளியே வச்சுட்டு நல்லா ஆற விடலாம். ஆறினதும் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேட்டை மேலே வச்சு ஃப்ளிப் பண்ணிடலாம். நம்ம அரை கப், அதாவது 100 கிராம் சர்க்கரை சேர்த்ததால் நிறைய கேரமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த புட்டிங்கில் போடுற சர்க்கரை அளவை நீங்கள் குறைக்கவோ ஏற்றவோ செஞ்சுக்கலாம். ரவையோட கேரமலும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் 2 ராஸ்பெரியும் கொஞ்சம் புதினா இலையும் ஒரு ப்ளூபெரியும் வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வழுக்கிட்டு போகுது கத்தி, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவா புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.